ஃபெமிடோன்ஸ். ஒரு காலத்தில் துடிப்பான சூரிய ஒளி மிக்க காட்டில் வாழ்க்கை சிரிப்பாலும் குறும்புகளாலும் மலர்ந்தது. இந்த காட்டில் ஒரு தந்திரமான நரியும் ஒரு அழகான நாரையும் வாழ்ந்தன. ஒவ்வொன்றும் அவற்றின் தனித்துவமான வசீகரத்திற்கு பெயர் பெற்றவை. எப்போதும் புத்திசாலித்தனமான தந்திரங்களை யோசித்துக் கொண்டிருந்த நரி தனது வசதியான குகையில் நாரையை இரவு உணவிற்கு அழைத்தது. நரியின் குகையில் ஒரு ஆழமற்ற கிண்ணத்தில் ஒரு சுவையான சூப்பை பரிமாறி தனது விருந்தினருக்கு ஒரு தந்திரத்தை திட்டமிட்டது. அழகான நாரை அதன் நீண்ட அலகுடன் உணவை அனுபவிக்க கடுமையாக முயன்றது. ஆனால் சூப்பை பருகுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்று கண்டறிந்தது. நரிநாரையின் இக்கட்டான நிலையை பார்த்து மனதாரச் சிரித்தது. அதனால் ஏற்பட்ட காயத்தை அறியவில்லை. மாலை மயங்கியதும் நாரை கனத்த இதயத்துடன் வெளியேறி நரிக்கு ஒரு பாடம் கற்பிப்பதாக அமைதியாக சபதம் செய்தது. மறுநாள் நாரை நரியை இரவு உணவிற்கு தனது தாழ்மையான இல்லத்திற்கு அழைத்தது. நாரையின் வீட்டில் அவள் ஒரு நல்ல குழம்பு தயாரித்தாள். உயரமான குறுகிய ஜாடியில் பரிமாறப்பட்டது. அது அவளுடைய கொக்கிற்கு ஏற்றது. ஆனால் நரிக்கு அல்ல. நரி அதன் குறுகிய மூக்கைக் கொண்டு குழம்பை அடைய போராடியது. உணவு சுவையற்றதாக இருந்தது. நரி தனது சொந்த தந்திரத்தின் விளைவுகளை உணர்ந்ததால் விரக்தி விரைவில் வருத்தமாக மாறியது. தாழ்மையான இதயத்துடன் நரி தனது குறும்புக்கு மன்னிப்பு கேட்டது. அது ஏற்படுத்திய வலியை புரிந்து கொண்டது. எப்போதும் கருணையுடன் இருந்த நாரை அவரை மன்னித்து நியாயம் மற்றும் பச்சாதாபத்தின் மதிப்பை அவருக்கு கற்பிக்கத் தேர்ந்தெடுத்தது. அவர்கள் ஒன்றாக அமர்ந்து பழங்கள் மற்றும் தானியங்களின் சாதாரண உணவை பகிர்ந்து கொண்டனர். இது ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது. இந்த மாற்றத்தை கண்ட மற்ற வன உயிரினங்கள் இருவரின் புதிதாக கிடைத்த மரியாதையால் ஈர்க்கப்பட்டு சுற்றி கூடின. மன்னிப்பு மற்றும் புரிதலின் சக்தியை உயிரினங்கள் கொண்டாடியபோது சிரிப்பும் நட்பு உரையாடலும் காற்றை நிரப்பின. நரி தந்திரமான தந்திரங்கள் தனிமை மற்றும் துக்கத்திற்கு மட்டுமே வழிவகுக்கும், அதே நேரத்தில் நேர்மை உண்மையான நட்பை உருவாக்குகிறது என்பதை அறிந்து கொண்டது. நாரையின் ஞானமும் இரக்கமும் பிரகாசமாக பிரகாசித்தன. நீதியே இணக்கமான வாழ்க்கையின் அடித்தளம் என்பதை அனைவருக்கும் நினைவூட்டியது. கருணையும் பச்சாதாபமும் பரந்த வேறுபாடுகளைக் கூட இணைக்கும் என்ற பாடத்தில் காடு செழித்து வளர்ந்தது. ஒழுக்கம்: நீங்கள் எப்படி நடத்தப்பட விரும்புகிறீர்களோ அப்படியே மற்றவர்களையும் நடத்துங்கள். ஏனென்றால் வஞ்சகம் வருத்தத்திற்கு மட்டுமே வழிவகுக்கும், மேலும் கருணை மட்டுமே நீடித்த பிணைப்புகளை உருவாக்க முடியும். No apologies, my baby. I did it all 'cause I'm feeling so